ஐயா தேசிகரே, ஐயா உங்களை ஒரு கண்ணை பாத்துக்க சொன்னாரு. இனி நான் உங்களுக்கு நிழல் மாதிரி. என்னவா தேசிகருக்கு? சுந்தரி வந்து என்னென்னமோ சொல்றா என்கிட்ட. அவருக்கு மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே சுந்தரிய பார்த்திருக்காரு. பேச்ச ஆரம்பிச்சவரு பேசாமலேயே போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாரா, சுந்தரி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினா அவளை அனுப்புன்னு சொன்னாரு. அவளை அனுப்பி வச்சா அவகிட்ட சாப்பிட்டியா பால் குடிச்சியான்னு கேட்டுட்டு அனுப்பிட்டாராம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. அப்படியா? அவர் அதுக்காக நிச்சயமா வந்திருக்க மாட்டாரு. அவர் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு தோணுது. அதனாலதான் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னமோங்க, எனக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. தேசிகருக்கு சுந்தரி கிட்ட பேசுற அளவுக்கு என்ன இருக்கும்? எந்த வகையிலயோ எந்த விஷயத்திலயோ அவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லையே. அவர் எப்பவுமே தாமரை இலை மேல இருக்கிற துளி மாதிரி எந்த பற்றுமே இல்லாம இருக்கிறவரு. அவர் எதுக்கு நம்ம சுந்தரி பின்னாடி சுத்துறாரு? சரி போகட்டும் விடு லலிதா. நம்ம சுந்தரி சச்சிதானந்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாள்ல, அதனால இனிமேலாவது அந்த அம்மன் மேல பயபக்தியை வச்சுக்கமான்னு சொல்ல வந்திருப்பாரு. விருப்பாட்ச சாஸ்திரி ஐயாவே அதை சொல்ல சொல்லி அவர் அனுப்பி இருக்கலாம். இவதான் யார் பேச்சையும் கேட்க மாட்டாளே, பெரியவர் சொன்னா அவர் பேச்சையாவது கேட்பாளோன்னு அனுப்பி வச்சிருப்பாரு. அவருக்கு இவளை பார்த்த உடனே பேச்சு வராம போயிருக்கும். துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்த மாதிரி இவர் மறந்துருப்பாரு. அவர் கண்ணுக்கு இவ காளி மாதிரி தெரிகிறாளோ என்னவோ. சரி சரி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, நிறைய வேலை இருக்குல்ல, அதை கவனிப்போம். தேசிகருக்கு நம்ம சுந்தரி கிட்ட பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கும்? எங்கம்மா உன் புத்திரன்? இன்னும் துறைக்கு விடியவே இல்லையாமா? அவனுக்கு இன்னும் முதுகுவலி குறையலங்க. எழுந்திருப்பான், விடுங்க. ஆஹா, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம வீட்டுல அம்மன் இருக்கான்னு சொல்லி நம்ம வீட்டை ஒரு கோவிலாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ பெத்த புள்ள என்னடான்னா, எதிர்காலத்துல அந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவா ஆக போற அவன் சூரியன் உச்சிக்கு வந்து அவர் மண்டையில சுடும் போதுதான் இந்த நாளே ஆரம்பிக்க போது போல. நீயும் அவன் தாளத்துக்கு நல்லாவே ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. இன்னைக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்காவது உன் தாய்ப்பாசத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போய் அவ முகத்துல கொஞ்சம் தண்ணிய ஊத்து. சீக்கிரம் போ. அவன் கல்யாணத்துக்காக நாம தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. அங்க வந்து தேவையில்லாம ஏதாவது ஏடா கூடாம செய்ய வேண்டாம்னு சொல்லு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.